கைஸ் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சர்வைவல் சீரிஸோட பார்ட் 2 கைஸ் நம்ம பார்ட் 1 பார்க்காதவங்களாம் என் சேனலுக்குள்ளே வந்து பாருங்கள் கைஸ். பார்ட் 1 போட்டிருப்பேன். அப்புறம் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம நைட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தூங்கலாம்னு பார்த்தேன் கைஸ். சரி ஃபஸ்ட்டு ஸ்டோன் டூல்ஸ் மாறுவோம் சொல்லிட்டு ஸ்டோன் டூல்ஸ் மாறின கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஃபார்ம் பண்ண போகிறேன். அதனால ஃபார்முக்கான ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த பாட்டில் என்ன நான் பண்ண போகிறேன்னா ஃபார்ம் பண்ண போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடை பிடிக்க போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வில்லேஜரை பிடிச்சிட்டு வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் ட்ராப் பண்ணி வச்சுட்டு போகிறோம் கைஸ். ஏன்னா அப்புறம் ஏதாச்சும் ஃப்யூச்சரில் தேவைப்படும். அதை பார்த்தீங்கன்னா தூங்கி ஏஞ்சனு சரி வீல் சிப்ஸு கலெக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணுங்க கைஸ். வீல் சிப்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லை சீடுன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த சீடை வந்து வீல் சிப்ஸுன்னு சொல்லுவேன். அப்புறம் அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் கைஸ். எடுத்துக்கிட்டு பொட்டேட்டோ வந்தது. பொட்டேட்டோ தேடிட்டு அப்படியே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போனால் சர்ப்ரைஸ் உங்களுக்காக இதை கட்டி வச்சுருக்கேன் கைஸ். பார்த்தீங்கன்னா ஏன்னு இதை பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லேருந்து பார்த்து கற்றுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா எப்படி கைஸ் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு ரேட்டிங் கொடுங்க கைஸ். 10க்கு எத்தனை கொடுப்பீங்க இந்த இதுக்கு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நடக்கிற மாரி ஒரு வழி செய்வோம்னு சொல்லிட்டு செஞ்ச கைஸ். ஏன்னா நல்லா இருக்கும்ல அதனால் செஞ்சேன் கைஸ். பார்த்தீங்கன்னா சரி இந்த சைடு பண்ணிகிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் பண்ணலான்னு நினச்சேன் கைஸ் விவசாயம். சரி இந்த இடத்த நல்லா ஒன்றா சமமாக இந்த இடத்துல சமமாக்கலாம்னு சொல்லிட்டு டெட்டு மைன் பண்ண வந்தேன் கைஸ். ஏன்னா டெட்டு தேவையில்ல. சரி உங்களுக்கு காட்டிகிட்டே இருந்தால் விருப்பம்னு சொல்லிட்டு அந்த டெட்டெலாம் மைன் பண்ணிட்டு வந்தேன் கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கைஸ். பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா ஏதோ ஐத்திட்டு வருது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கைஸ். ஏன்னா ரொம்ப கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா போன வீடியோவுக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிவிட்டு பார்த்தனே சரி எந்த இடத்துல ஓட்ட போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் கைஸ். எங்கே தான் போடலாம், இங்கே போடலாமா இல்லை அங்கே போடலாமா அப்படின்னு தோணுச்சு. சரி இங்கே போடலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த சைடில் ஒரு பக்கம் போட்டேன், அந்த சைடில் ஒரு பக்கம் போட்டு சரி நடுவில் போடுவோம் ஓட்டை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். சரி ஃபஸ்ட்டு சைட்லலாம் போட்டுருவோம் கார்னரில் அப்படின்னு வச்சுட்டு கார்னத்தில் போட ஆரம்பித்தேன். கார்னராக போட்டு நடுவில் போடுவோன்னு சொல்லிட்டு நடுவில் போட்டேன். பார்த்திங்கன்னா மெயின் பண்ணி விட்டேன். கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன் கொஞ்சம். சரி பார்த்தா ஒரு சைடாக அந்தமாரி இருந்து சரி இந்த பக்கம் மைண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ணேன். அப்பயும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சைடாக இருந்தது. சரி ஒரு 4x4 மெயின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மெயின் பண்ணால் அதுவும் நல்லா இல்லை. சரி ப்ளேஸ் பண்ணி ஒழுங்காக வச்சிடலாம்னு சொல்லிட்டு வச்சா கரெக்டாக வந்துடுச்சு. சரிடா நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு தண்ணி முள்ள போகலான்னு வச்சேன். பார்த்தா அதை பக்கெட்லேயே தண்ணி இருக்குது. அப்படியே அதை ஊற்றிட்டு இன்னொரு தண்ணி பக்கெட்டு முள்ள முன்னிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சரி அப்படியே அந்த தண்ணியை எடுத்து ப்ளேஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆடு குறுக்காக இருந்தது. அப்படியே அதை தள்ளி விட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியை ஒரு மூலையாக ப்ளேஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா போன வீடியோவுக்கு பரவாயில்ல ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பார்த்தீங்கன்னா நான் பேர் அப்படியே சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருந்துருக்குங்க கைஸ். நல்ல விஷயம். இதேமாரி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் சேனலை. அப்போ தான் நம்ம டெய்லிக்கும் வீடியோ போட முடியும். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நாளைக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு இன்றைக்கி என்ன கிழமை, புதன்கிழமையா? இந்த வீடியோ பார்த்திங்கன்னா புதன் இல்லைன்னா வியாழன் வெள்ளி இந்த 2 நாளுக்குள்ளே வந்துடும் கைஸ். வியாழன் வெள்ளிக்குள்ளே வந்துடும் இந்த வீடியோ கைஸ். பார்த்தீங்கன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காரணமும் அந்த காரணமும் தண்ணி ஊற்றி வச்சு சரி அப்படியே எல்லாத்தையும் இது பண்ணி விட்டேன். அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. அதை நான் பண்ணி விட்டேன் கைஸ். சரி இன்னும் நல்லா பண்ணி விடுவோன்னு சொல்லிட்டு பண்ணி விட்டுட்டு சரி சுற்றில வேலி போடலான்னு சொல்லிவிட்டு வண்டியில் யோசித்தேன். சரி வேலியே போட்டுடலான்னு சொல்லிவிட்டு நம்ம வேலியை போடுறதுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்லேயே வேலி போடலான்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிடுவேன் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ் பிங்க் கலரில் உங்களுக்கு பிடிக்குன்னா. நான் பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடில் இப்போயே சொல்லிடுறேன் அயன் ஃபார்ம் தான் கைஸ் கட்ட ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா வில்லேஜர் கூட்டு வரோம்ல அதுக்கு அயன் ஃபார்ம் கட்டுவோம்னு சொல்லிட்டு நல்ல பெரிய அயன் ஃபார்ம் தான் கைஸ் கட்ட போகிறோம். இந்த அயன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் கைஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிங்க் கலர் விட்டு பிடிக்கணுன்னா சொல்லுங்கள். அதை வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேஷன் கொடுக்கலாம் அயன் ஃபார்முக்கு. அதுக்கு தான் கைஸ் கேட்குறேன். பார்த்தீங்கன்னா போன வீடியோவுக்கு யாரும் கமெண்ட்டே பண்ணல. சரி பரவாயில்ல விடுங்க, நான் போட்ட ஒரே நாள்லேயே கமெண்ட் கொடுத்துருவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சரி பார்த்தீங்கன்னா சரி அப்புறம் எல்லாத்துலேயும் கரெக்டாக பண்ணிவிட்டு
சரி நடலான்னு போனேன். சரி நடத்துக்கு முன்னாடி ஏதோ மிஸ் பண்ணுற மாரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணேன். அப்புறம் தான் தோணுச்சு அந்த இடத்துல டார்ச் வைக்கணும்னு. சரி தண்ணி மேலேயே டார்ச் வச்சுருவோன்னு சொல்லிட்டு ஸ்டோனான ஸ்லாப்பு செஞ்சுக்கிட்டேன். அந்த தண்ணி மேலெலாம் மூடிட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் அது மூணுனா தண்ணியெலாம் காலியாகாது அப்படியே இருக்குன்னு. அதை பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஸ்லாப்பு அதாவது டார்ச் வச்சேங்க. ஸ்லாப்புக்கு மேலே டார்ச் வச்சேன். அப்படியே ஒரு இடத்துல டார்ச் வச்சேன். பார்த்திங்கன்னா அப்புறம் டார்ச்சு பார்த்திங்கன்னா பத்தலை. சரி டார்ச்சு செய்வோன்னு நினச்சா இது நம்ம ஸ்டோரேஜ்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ்லேயும் இல்லை. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வீல்ஸ் எல்லாம் நெட ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு வீல் சிப்ஸ் எல்லாம் நெட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே அப்போ தானே நம்மளுக்கு விவசாயம் டக்குன்னு க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா டே லைன்லே பார்த்திங்கன்னா ஹவுஸை கட்டிட்டோம். கொஞ்சம் விவசாய ஏரியாவும் கட்ட ஆரம்பிச்சிட்டோங்க. அது பார்த்திங்கன்னா சரி இந்த இடத்துலலாம் கேரட் நடுவோம்னு சொல்லிட்டு கேரட் நட்டால் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வீல் சிப்ஸு, இந்த பக்கம் கேரட்டு, அந்த பக்கம் பொட்டேட்டோ நடலாம் இருந்துச்சேன். பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ 2 இருந்தாங்க சேர்ந்து பொட்டேட்டோ. அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ நட்டுட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தூங்கலாம் பார்த்தா தூங்க முடியல. சரி நம்ம ஃபுட்டை வேக வைப்போம்னு சொல்லிட்டு ஃபுட்டை வேக வச்சேன். பார்த்தா ஜாம்பி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். சரி சார்கோல் எடுத்து வச்சுப்போம், நாளைக்கு டார்ச் செஞ்சு வைக்கிறதுக்கு தேவைப்படுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஸ்லாப் எடுத்து வச்சுக்கிதுங்க. ஏன்னா ஃபியூலுக்கு போட்டுடலான்னு. அப்படியே பார்த்திங்கன்னா அதை அயனை வேக வச்சுட்டு அப்படியே அந்த ஃபுட்டை எடுத்து அதாவது மட்டன் சீப்பாக அது என்ன சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டேன் கைஸ். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா டே 10. சரி டே 10 ஆரம்பமே சரி எல்லாத்தையும் டார்ச் வைப்போம், ஃபஸ்ட்டு டார்ச் வைக்கத்தான் முக்கியம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முதல்ல இது செஞ்சேன். டார்ச் செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நிறையா செஞ்சு வச்சுக்கிட்டேங்க. செஞ்சு வச்சுக்கிட்டு வெளியே பார்த்தா க்ரீப்பர். சரி க்ரீப்பர் அடிப்போம்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பித்தேன். பார்த்திங்கன்னா ஒரு க்ரீப்பரை போட்டு தந்தே இன்னொரு க்ரீப்பர் அடிக்க போக்குள்ள பக்கத்தில் விழுந்துச்சு. வெறுப்படான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த டேட்டே எடுத்து ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த டேட்டே ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மைண்ட் பண்ணிவிட்டு உடைச்சி பண்ணணுறது கஷ்டம்னால அப்படியே அங்கே இருந்ததே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா டேட்டு பத்தலை. சரி ஃபைடர் இருந்தான் அவனை போட்டு தள்ளுவோம்னு சொல்லிட்டு போட்டு தரலாம். ஏன்னா வீட்டு மேலே தூங்கிட்டு இருந்தான். சரி அவனை போட்டு தள்ளிட்டு சரி எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே நல்லா தாங்க செஞ்சுது. சரி ஓகேடான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்திங்கன்னா இது செஞ்சேங்க. அதான் என்னது ஷவல் செஞ்சேங்க. ஏன்னா டெட் மைண்ட் பண்ணல. அதை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஷேவ் பண்ணி விட்டேன். அதாவது மண் எடுத்து விட்டேன். நடக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல, பக்கத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணி விட்டேன் கைஸ். பார்த்திங்கன்னா நான் நினச்ச மாரியே நல்லா இருந்தது கைஸ். நல்லா சூப்பராக இருந்தது. பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி இந்த சைடு பண்ணிடுவோம். ஏன்னா அடுத்த இடத்துல மாடு தான் இந்த இடத்துல வளர்க்க போகிறோம். மாடு ஆடு தான் வளர்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டெட் மைன் பண்ணதுக்கு வந்துட்டேன். இதுக்கு மேலே டெட் மைன் பண்ணது உங்களுக்கு காட்டினா வெறுப்பாகும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் கைஸ். மைண்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதான் லாஸ்ட் லைன் கைஸ். ப்ளேஸ் பண்ணி முடிச்சாச்சு. ப்ளேஸ் பண்ணி முடிச்சுட்டு சரி நம்மள்ட்டே ஏற்கனவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க கைஸில். அதாவது என்ன சொல்லுவாங்க வேலினே வச்சுக்கலாங்க. வேலி ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் ப்ளேஸ் பண்ண ஆரம்பித்தேன் கைஸ். ஏன்னா அப்போ தான் மாடுலாம் வளர்க்க முடியும்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே கேப் விட்டு ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். நிறைய கேப் விட்டேங்க கைஸ் பின்னாடி சொல்ல போகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சரி கோழிக்கு அதாவது ஆடு மாடு அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னி எனக்கு வளர்க்கணும் அவசியம் இல்லை கைஸ். அதனால் ஆடு மாடு மட்டும் இப்போதைக்கு பிடிச்சி வச்சுப்போம். பன்னி வேணாம் ஃப்யூச்சரில் பிடிச்சிக்கலாம் கைஸ். அது வரைக்கும் நம்ம சும்மா இதை செஞ்சு வைப்போம்னு சொல்லிவிட்டு செஞ்சு வச்சா பார்த்தா பத்தலை. சரிடா அப்படியே கிராஃப்ட் பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு கிராஃப்ட் பண்ணுங்க கைஸ். கம்மியாக தான் இருந்தது. சரி வுட்டு உள்ளே இருக்குன்னு நினச்சிட்டு உள்ளே பார்த்தா உள்ளே இருந்தது. சரி எடுத்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து நார்மல் வுட்டாக மாற்றி அப்புறம் ஸ்டிக்குக்கு ஒரு வுட் எடுத்து ஸ்டிக்காக மாற்றிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா செஞ்சுட்டேன். சரி அதை ப்ளேஸ் பண்ண வெளியே போகும்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டேங்க ப்ளேஸ் பண்ணதுக்கு. சரி ப்ளேஸ் பண்ணி முடிச்சுட்டு சரி பார்த்தேன் நல்லா இருக்குன்னு. சரி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கமே சொல்லிவிட்டு சரி அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டேங்க. சரி அப்புறம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சது டோர் செய்யணுன்னு ஃபஸ்ட்டு ஷவல் எடுத்து அதுக்கு வழி பண்ணி விட்டுறலாம் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா இப்போயே வழி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் பக்கத்துக்கு நல்லா இருக்கும், சாட்டிஸ்ஃபையாக இருக்கும்.
சாட்டிஸ்ஃபையாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை மட்டும் நான் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அப்புறம் இந்த பக்கம்லாம் பண்ணி விடுவோம்னு சொல்லிட்டு பண்ணி விட்டேன். அப்புறம் சரி ஏன் இந்த பக்கம் மட்டும் பண்ணுது, நாலா பக்கம் அதாவது 3ஆம் பக்கம் பண்ணி விட்டுலான்னு சொல்லிட்டு பண்ணி விட்டேன் கைஸ். ஏன்னா அந்த இடத்துலேருந்து தான் மாடு பிடிச்சி போட போகிறோம், அதனால தான் கைஸ். அப்படியே எங்கே பிடிச்சி போடுறோன்னா அப்படியே போட்டு விட்ருங்க கைஸ். சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி சைஸு வித்தியாசமாக இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா இதை உடச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஜாமி வந்தான், அப்படியே அந்த ஜாமியை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து உடச்சி அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணி விட்டோங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஒன்றும் பண்ணல. அப்படியே கொஞ்சம் ஒரு 2 பிளாக்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சா அவ்வளோதான் கைஸ். வச்சு முடிச்சுட்டு சரி நைட் ஆகிடுச்சு, சரி தூங்கலான்னு பார்த்தேன். சரி தூங்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டோரேஜும் ஒழுங்காக அடுக்கலான்னு இருந்துச்சு கைஸ். சரி நான் அடுக்கலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அடுக்குவோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எடுக்கிறதுலாம் எடுத்து உள்ளே போட்டு நம்ம ஐட்டத்தை ஒழுங்காக அடிக்கிட்டேன் கைஸ். அதான் நல்லா இருட்டாக இருந்தது. சரி ஓகே இருக்கட்டும்னு சொல்லிட்டு டார்ச்சை ப்ளேஸ் பண்ண ஆரம்பித்தேன். மற்ற ஜாம்பிலாம் இருந்தால் சரி எல்லாத்துலேயும் டார்ச் ப்ளேஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிரேப்பரை அடிக்க போயிட்டேன். சரி இப்போயாச்சும் ப்ளேஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ப்ளேஸ் பண்ண ஆரம்பித்தேன். யார் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இந்த சைடு ப்ளேஸ் பண்ணால் ஜாம்பி அடிச்சிட்டான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஏறி போய் பார்த்தீங்கன்னா தூங்கலாம்னு பார்த்தா தூங்க முடியல. பார்த்தீங்கன்னா வந்தான் ஜாம்பி வந்து கதவை ஓடிக்க ஆரம்பித்தான். என்னடா நீ என் கதவை ஆடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளிட்டு கதவை மூடிட்டேன் கைஸ். சரி தூங்கலாம்னு பார்த்தா தூங்க முடியல கைஸ். சரி வெறுப்பலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி போர் அடிக்குது, அது வரைக்கும் ஸ்டோரேஜாச்சும் ஒழுங்கு அடிக்க வைப்போன்னு சொல்லிட்டு அடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் மாரி இருக்கிறதுலாம் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு வித்த டூல்ஸு, இந்த ஜாம்பி கறி, இந்த என்னது ஸ்லைமு, அப்புறம் பார்த்திங்கன்னா கன் பவுட்ரு அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எடுத்து கீழே வச்சுக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஷவலு இந்த டூல்ஸ் ஐட்டம்லாம் ஒரு ஓரமாக வைப்போம்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சேன். சரி என்னத்துக்கு அப்புறம் சரிக்கா பச்சை பசேர்னு இருக்கிறதுலாம் மேலே வச்சுக்கிட்டேன். அப்புறம் பிளாக்ஸ் மாரி இருக்கிறதுலாம் இப்படி வச்சுட்டேன். அப்புறம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா தூங்கிட்டேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சுல. அப்புறம் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஃபுட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி மாடு பிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா ஜாம்பி டே 1 ஜாம்பியை பார்த்துட்டேன்னா டே 11 ஜாம்பியை பார்த்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா விட்டு வெட்டிட்டு பார்த்திங்கன்னா எல்லா மாடையும் பிடிச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேங்க. மாடு கவு அவங்களாம் நான் பிடிச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா விட்டு வெட்டிட்டு 3 ஷீப்பு 3 கவும் பிடிச்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா விட்டேன். சரி அப்புறம் ஏதாச்சும் சரி பண்ணியும் பிடிப்போம்னு சொல்லிட்டு பண்ணியை தேடிட்டு இருந்தேன். ஏன் நேரமும் சரியில்லையான்னு தெரில, பண்ணி ஒன்றுமே ஃபான் ஆகலை. சேட்டா விட்றான்னு சொல்லிவிட்டு நானும் சரி இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். அங்கே இங்கேன்னு தேடி பார்த்தேன், இந்த மூலையிலையும் பண்ணி தம்புற மாரி தெரியல. சரி எங்கடா போனேன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி மாட்டுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கும் ஃபீட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபீட் பண்ண முடியல. சரி விட்றான்னு சொல்லிவிட்டு ஒருத்தனுக்கு தான் ஃபீட் பண்ணால் என்ன ப்ரோஜனம்னு சொல்லிவிட்டு நிறைய பார்த்திங்கன்னா சரி இது செஞ்சேன் கைஸ். அதாவது பார்த்திங்கன்னா போட்டு செஞ்சேன். ஏன்னா அப்போ தான் வில்லேஜர் கூட்டு வரேன்னு சொன்னேன்ல, அதான் கைஸ் வில்லேஜர் கூட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வில்லேஜர் கூட்டு வரணும்ல, அது முக்கியம். அதான் கைஸ் முக்கியம், வில்லேஜர் கூட்டு தான் முக்கியம். பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் கைஸ். நான் வில்லேஜரை கூட்டு வந்தே உங்களுக்கு காட்டிட்டேன் கைஸ். ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் கைஸ். ஏன்னா அங்கே போய் இங்கே போய் வில்லேஜர் ஸ்டார்ட்டை பண்ணியிருப்பாங்க கைஸ். அங்கே இருக்க ஏபிள்லாம் கலெக்ட் பண்ணிடுவேன் கைஸ். ஏன்னா போன பாட்டில் பார்த்திங்கன்னா ஒழுங்காக கலெக்ட் பண்ணல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து காட்டுறேன் கைஸ். ஏன்னா ரொம்ப கஷ்டமாகிடுச்சு கைஸ், அதனால் கட் பண்ணிடுறேன் கைஸ் இது மட்டும். கைஸ் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு இவங்களை கூட்டு வந்துட்டேன் கைஸ். கூட்டு வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஏன்னா கவர் பண்ணால் தான் சேஃப்டியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ரொம்ப நேரம் ஆச்சு கைஸ் எனக்கு. பார்த்திங்கன்னா அவங்கள கூட்டு வந்ததுக்குள்ளே இவங்க பைத்தியக்கார மாரி எங்கெங்கேயோ போகிறாங்க கைஸ். ஒருத்தவன் என்னென்னா தண்ணியிலேயே ட்ராவல் பண்ணிட்டே போயிட்டான். அவனை துரத்தி பிடிக்கல ஜாம்பிகிட்ட ஒருத்தவன் சேர்த்துட்டான் கைஸ். கஷ்டப்பட்டு கூட்டு வந்தேன், ஒருத்தவன் ஜாம்பிகிட்ட சேர்த்துட்டான். சரி போட்டில் ஒருத்தனை பிடிச்சி ட்ராப் பண்ணிவிட்டு இன்னொருத்தனை பிடிச்சி ஈத்துட்டு வந்தேன் கைஸ். பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வந்து அடிச்சிட்டான். சரி ஜாம்பியை அப்படியே அடித்து சாப்பிட்டுட்டான். சரி ஜாம்பியை போட்டு எனக்கு வெறுப்பாயிடுச்சு, அவனை போட்டு தள்ளிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எப்படியோ கூட்டு வந்துட்டேன். 4 வில்லேஜாக கூட்டு வந்துட்டேன் கைஸ். பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப வெறுப்பான விஷயம் இந்த வில்லேஜை கூட்டு வந்தது தான் கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா சரி அயனை எடுத்து ஷேவ் பண்ணி, ஏன்னா நம்ம அயன் ஃபார்ம் கட்டுறோன்னு சொன்னீங்கன்னால அந்த அயன் ஃபார்ம் தான் இன்றைக்கி கட்ட போகிறோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும்
நான் அயன் ஃபார்ம் கட்டணும் அடுத்த எபிசோடுக்காக இப்போயே பார்த்தீங்கன்னா பாதி ரெடி பண்ணி கைஸ் பார்த்தீங்கன்னா பாதியுமே பண்ணி முடிச்சிடுவேன் கைஸ். ஏன்னா உங்களுக்கு காட்டினா வெறுப்பாகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாதி வேலையை நான் முடிச்சிடுறேன் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் கைஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் இது செஞ்சிட்ருக்கேன் கைஸ். அதாவது அவங்களுக்கு வேலை வைக்கணும் கைஸ். அந்த வேலை வச்சா அதுக்கு ஏற்ற மாரி அவங்க என்ன 10 வில்லேஜருக்கு ஒரு அயன் கோலம் மாரி கைஸ். அந்த வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் செய்யணும் ஒரே வேலையை. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டிக் வில்லேஜராக மாற்றிடலாம் பிளான் இருந்தேன் கைஸ். அதனால் 40 ஸ்டிக்கு வில்லேஜோட அது பேர் என்ன ஒர்க் ஸ்டேஷன் அதை வாங்கி செஞ்சுக்கிட்டேன் கைஸ். 40 செய்யணும். அதை பார்த்தீங்கன்னா 40 செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 40 செஞ்சுட்டேன் கைஸ். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே அயன் ஃபார்ம் கட்டிடலாம்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 4 நாளாக இந்த பெட்டை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். ஒரு 10 பெட்டு தான் கைஸ் கலெக்ட் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 5 பெட்டு இருந்தது கைஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கைஸ் இந்த ஃபார்ம் கட்டுறதுக்கு. அடுத்த சீரியஸில் நான் பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோட் வரத்துக்குலாம் எனக்கு லேட் ஆகும் கைஸ். தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னாக்கி டக்குன்னு போட முடியாது, வேலை இருக்கிறதுனால போட முடியல கைஸ். பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டாக வச்சு அந்த இடத்துல 10 இந்த இடத்துல 10ன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன் வச்சிடுறேன். ஏன்னா அடுத்த டைமுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போயே பண்ணிக்கிட்டேன் கைஸ். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அடுத்த எபிசோடில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் அதுக்கடுத்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அதுக்கடுத்து வேலை இருக்கிறதுனால நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். பார்ட் 3 கொஞ்சம் 2 நாள் ஆகும் கைஸ் வரத்துக்கு. சாரி கைஸ், ஏன்னா வேலை இருக்குது கைஸ். அடுத்த 2 நாள் கழிச்சு உங்களுக்கு அந்த அயன் ஃபார்ம் நான் போட்டுருவேன் கைஸ், கவலைப்படாதீங்க. அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.